நீங்க வந்தாலே வெடிகுண்டே நடக்கிற கதையெல்லாம் சுதுருண்டே உங்க கதையெல்லாம் தேனாண்டே ஜாமில்ல நாங்களே டெப்போண்டே நாங்க இறங்கி வந்த போ. ஹாய் ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கோகே கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, த பேபி இன் எல்லோவில் ஆக்ட் 2 தான் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஆக்ட் 2 வந்து செகண்ட் சோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, பேபி சிட்டிங்க்கு வேலைக்கு ஆள் தேவையா? ஓகே, நான் இருக்கேன். ஓகே, அப்பார்ட்மெண்ட்டுக்கு 10க்கு போங்க. நீங்கள் தான் எங்களுடைய லாஸ்ட் சிட்டரா? ஓகே, என்னோட லிட்டில் பிரின்சஸை பத்திரமா பார்த்துக்கோங்க. சாரி, ஐ வில் பேக் எ மினிட். டேக் கேர். தேங்க்யூ மேடம், எனக்கு வேலை கொடுத்ததுக்கு. இப்போ அப்பார்ட்மெண்ட் 10க்கு போவோம். ஓகே, அப்பார்ட்மெண்ட் 10க்கு வந்தாச்சு. ஓப்பன் பண்ணு. என்னடா வீடுடைய அட்மாஸ்பியரே சரியில்லையே. குழந்தை ஒருவேளை பேயா மாதிரி இருக்குமோ? ஸ்டார்டிங் நமக்கு என்ன மிஷின் கொடுத்துருக்காங்கன்னா, வேர் இஸ் த பேபி, ஃபைண்ட் த பேபின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம பேபியை கண்டுபிடிப்போம். ஐயோ, இவன் நார்மல் மோட்ல இருக்கானா இல்லை ஈவில் மோட்ல இருக்கானான்னு தெரியலையே. சோழி முடிஞ்சு. கண்டிப்பாக இவன் ஈவில் மோட்ல தான் இருக்கான். டேடா முயல்குட்டி எங்கடா ஓடுற? ஐயோ, பங்கெல்லாம் வரானே, போட்டுருவானோ? கதவை மூட்டான். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபாலோ த ரேபிட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, முயல்குட்டி நீ தான் என்னை காப்பாற்றணும். கதவுலாம் திறந்து விட்டு போகுது. ஓகே, ஃபுட் ஸ்டெப்ஸ் இங்கே தான் காமிக்குது. லிஃப்ட் உள்ள போகணுமா? ஓகே, லிஃப்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். முயல்குட்டியே நீ தான் என்னை காப்பாற்றுற, பார்த்துக்கோ. ஒழுங்கான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். இப்போ எங்க? ஓகே, பிக்மேன் மேட்னஸா? ஓகே, அந்த ரேபிட்டை மட்டும் தான் நம்ம நம்பணும்னு சொல்லியிருக்காங்க, வேற எதை நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அவங்க மேலே கொடுத்துருக்க மிஷினை கூட நம்ம நம்பக்கூடாது. ஏய் ரேபிட்டே, ஏஞ்சி வழி காமிடா, ஏஞ்சிடுறா. ஒன்றும் லிஃப்ட் திறக்கலையா? ஐயோ, என்னடா லிஃப்ட்டில் என்னமோ நடக்குது. கிராஷ் ஆக போதா லிஃப்ட்டு? ஒரு வழியாக நின்றுடுச்சு. நம்ம தான் திறக்கணும்னு நினைக்கிறேன். லிஃப்ட்டை திறப்போம். ஓகே, முயல்குட்டியை வழியை காமிங்க, எந்த பக்கம் போகணுன்னு. ஓகே, முயல்குட்டி ரைட் ஹேண்ட் சைடில் போயிருக்கு. என்னடா புதுசாக படிக்கட்டுலாம் இருக்கு இங்க? முயல்குட்டியே எங்க இருக்க? ஓ, இங்கே தான் இருக்கியா? யாரா அது கதவு முன்னுது? குழந்தை ஒழுங்கா சாவியை கொடுத்துட்டு பார்த்துக்கோ. என்ன டென்ஷன் படுத்தி பார்த்த? ஒழுங்கா சாவியை கொடுத்துரு. மறந்துட்டியா? நீ இன்னைக்கு எங்கே போனாலும் விட மாட்டோம். சாவியை மறுபடியும் மறந்துடுச்சு. இந்த குழந்தைய எங்கடா இருக்கு இந்த குழந்தை? ஓ, ஃப்ரிட்ஜ் மேலே உட்காந்துருக்கியா? பொறுமையாக போய் சாவி. என்னால் முடியலை. இந்த குழந்தை நம்மளை வச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, இங்கே இருக்கா அந்த குழந்தை? இங்கேயும் இல்லை. ஓ, இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டு மறந்து போச்சா? இந்த குழந்தைய சாவியை கொடுத்துட்டு விளையாடினா கூட பரவாயில்ல, சாவியை வச்சுக்கிட்டே விளையாடிட்டு இருக்கு. நான் இப்போ எப்படி தப்பிச்சு போவேன்? எங்கடா அந்த குழந்தை? ஓ, வாசல்ல உட்காந்துட்டு இருக்கியா? இப்போ பாரு எப்படி உன்னை ஓடி வந்து பிடிக்கிறேன்னு. அடச்சா, இன்னும் கொஞ்ச நேரம். என்னடா ஃபெயில்டு டு கேட்ச் த பேபின்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம வேற எதுனா வழியை கண்டுபிடிக்கணும் போல. ஓகே, இங்கே எதுனா இருக்கா கையில் எடுக்கிற மாதிரி? இங்கே என்ன கேட்டிருக்கு? ஃபைண்ட் த பியானோ டு பிளே, மிஸ்ஸிங் பேப்பர். ஓகே, இங்கே ஒரு பேப்பர் இருக்கு, இது செட் பண்ணுவோம். இன்னும் 2 தேவை. ஓகே, இங்கே எதுவும் இல்லை. கிச்சனில் எதுனா இருக்கா? ஓகே, கிச்சனில் ஒன்று இருக்கு, இதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணுவோம். ஓகே, செட் பண்ணியாச்சு. இப்போ தேர்ட் பீஸ். ஏய், இங்கே தான் உட்காந்துட்டு இருக்கியா? ஓகே, இப்போ தேர்ட் பீஸ் எங்கே இருக்குன்னு தேடுவோம். தேர்ட் பீஸ் அது இங்கே தான் இருக்கு மக்களே, தேர்ட் பீஸ். ஓகே, தேர்ட் பீஸ் எடுத்துகிட்டு போவோம். போய் செட் பண்ணால் என்ன நடக்க போகுதுன்னு வேறு தெரியல. எதுக்கோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நம்ம.
ஓகே செட் பண்ணியாச்சு. சிட் அண்ட் பிளேன் கொடுத்துருக்காங்க. ஓகே உட்காந்து பியானோவை வாசிப்போம். என்னடா வந்துட்டேங்க, நான் வாசிக்கிறத பாடலான்னு வந்திருக்கியா? இப்போ பாரு எப்படி வாசிக்கிறேன்னு. ஐயோ என்னடா எகிரி வந்து பியானோலேயே உண்டா? இது என்ன பட்டனு என்ன கொடுத்தா ஏதோ திறக்குது. ஓ சீக்ரெட் பேஸா? ஓகே இதுக்குள்ளே க்ரௌச் பண்ணி போக சொல்லியிருக்காங்க. அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போவோம். என்னடா டனல் இது இப்படி இருக்கு? ஓகே இது எங்க கூட்டிட்டு போகுது இந்த டனல்? இங்க என்ன ஸ்க்ரூ டிரைவர்லாம் இருக்கு. ஓ சம்திங் நீட்ஸ் டு பிரேக்னு போட்டிருக்கு. அப்போ ஸ்க்ரூ டிரைவர் தேவைப்படுது. இங்க இருக்கு சுத்தி. இதுதான் தேவைப்படும் உடைக்கிறதுக்கு. ஓகே 1 2 1 2 3 இது வந்துச்சு. 1 2 1 2 3 உடையில 4 ஆட 5. ஓகே உடஞ்சிரு சீக்கிரம். ஓகே இன்னும் 2 தான் இருக்கு. இதுவும் உடஞ்சிச்சு. இன்னும் ஒன்று உடஞ்சிச்சு. சுற்றி எங்கேயோ போட்டுட்டு அங்கே என்ன இருக்குன்னு. என்னடா திடீர்னு ஸ்டோவ் ஆகுறேன். டேய் என்னடா இடம்லாம் அதிருது. இந்த பாட்டு நல்லா அதிருதோ, எடுத்துருவோம் இந்த பாட்டை. அதிர்வு நின்றுடுச்சு. அப்போ எல்லாம் அந்த பாட்டு நல்லதான். ஆமாம் இப்போ இதை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியல. சரி வெளியில் போய் பார்த்துப்போம். ஏன்னா வெளியில் ஒரு மியூசிக் பிளேயர் இருக்கு. அதில் இதை போடணுமான்றது சரியா தெரியல. எதுக்கோ பார்ப்போம். இங்கே இருக்கு மியூசிக் பிளேயரு. ஓகே இதில் போடுவோம். ப்ளே பண்ணியாச்சு. எதனா நடக்குதா? ஓ இவன் வந்துட்டானா? சாவியை டப்புன்னு பிடிங்கிட்டா. எப்பா எப்படியோ சாவியை பிடிங்கியாச்சு. மியூசிக் ஆஃப் பண்ண முடியாது போல. சரி அப்படியே போட்டு விட்டே போவோம். அப்போதான் இவன் நம்மள தொல்லை பண்ணாமல் இருப்பான். நம்ம சீக்கிரம் இந்த இடத்த விட்டு தப்பிக்க பார்க்கணும். எங்கடா அந்த சாவி போகிற இடம் இங்கே இருக்கா? ஓகே சாவியை போட்டு திறந்துருச்சு. ஓகே எக்ஸிட் கீழேன்னு போட்டிருக்கு. லிஃப்ட் அமுத்தணும் போல. சீக்கிரம் போடா லிஃப்ட்டுக்கு. அப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனோம். கால் த லிஃப்ட். ஓ பவர் சப்ளை கட்டா? ஓகே இங்கே ஏதோ ஒரு டோர் இருக்கு. இதுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓ ஃபுட் ஸ்டெப்ஸ், ரேபிட்டோட ஃபுட் ஸ்டெப்ஸு. ஓகே அப்போ இந்த பக்கம் தான் ரேபிட் போயிருக்கு போல. அப்படியே போவோம். டேய் அது அந்த குழந்தை தானே? ரேபிட்டை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு? யாய் அந்த ரேபிட்டை என்ன பண்ணிட்டு இருக்க சார்? என்ன பண்றீங்க? ஐயோ இவன் வேற ஒருத்தன் அப்பா ஹார்ட் அட்டாக் கொடுக்குறான். டேய் சொல்லிட்டு பயமுத்துறா. அங்க என்னமோ ஒரு ரூம் இருக்கு. அதுதான் பவர் சப்ளை ரூம்னு நினைக்கிறேன். சரி ஓகே இது திறந்து பவர் சப்ளை ஆன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்னு பார்ப்போம். ஓகே பவர் சப்ளை ஆன் பண்ணோன்னா ஒரு ப்ளூ கலர் பேட்டரியும் ஒரு பிங்க் கலர் பேட்டரியும் தேவை போல். இங்கே ப்ளூ கலர் இருக்குது. அப்போனா ஆப்போசிட்டில் தான் பிங்க் கலர் இருக்கும். ஆமாம் நினச்ச மாதிரி இங்கே தான் பிங்க் கலரு. இது ரெண்டும் எங்கே இருக்குதுன்னு நம்ம தேடணும். இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குது. நல்ல வேலை ஈஸியாக கொடுத்தானுங்களே. இது ஏதோ பசில் மாதிரி கொடுக்காங்க. ஓகே இப்போ பிங்க் கலர் எங்கே இருக்குன்னு தேடணும். பிங்க் கலர் எங்கே இருக்குது? அது இந்த வெண்டிங் மிஷினுக்குள்ளே தான் இருக்குது. C2. ஆனால் இதுக்கு போட என்கிட்ட காசு இல்லையே. ஓகே இங்கே எங்கன்னா இருக்கா? இங்கே இருக்குது காசு. இதை எடுத்து போட்டு பிங்க் கலர் எடுப்போம். AC அப்புறம் 2 அவ்வளோதான் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம எடுப்போம். என்னடா அது கீழே வந்துடுச்சு. ஓகே மறுபடியும் எடுப்போம். போடா சீக்கிரம் போய் மாட்டுறா. பவர் சப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு போனோம். ஓகே பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஏய் குழந்தையா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? ஐயோ பிடிங்க கொடுத்துதுரா இந்த குழந்தை என்ன தான் பண்ணுறதோ. முதல்ல இந்த குழந்தைய எங்கன்னா தூக்கி போடணும். வாணி என்ன ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்க? கீழே போட்டு விளையாடுவேன் பார்த்துக்கோ. ஆமாம் இது என்ன ஏதோ கூண்டு மாதிரி இருக்குது. ஒருவேளை இந்த குழந்தைய இங்கே தான் நம்ம அடைக்கணுமோ? ஐயோ நம்பர்லாம் கேட்குதே. நமக்கு நம்பர்லாம் எதுவும் தெரியாது. பரவாயில்ல இங்கே தான் எங்கன்னா பேப்பரில் ஒட்டி வச்சுருப்பானுங்க. இங்கே இல்லை. ஓகே இதை திறந்து பார்ப்போம். ஓகே இது உள்ள தான் இருக்குது. ஆனால் கடைசி 2 நம்பர் தான் சொல்லியிருக்காங்க. 17. ஓகே ஞாபகம் வச்சுக்கணும். கடைசி 2 நம்பர் 17. இப்போ மீதி 2 நம்பர் எங்கே இருக்குது? நல்லா செவுத்தெல்லாம் பார்க்கணும். எதனா ஒரு மூலையில் ஒட்டி வச்சுருப்பானுங்க. ஓகே இங்கே எதனா இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. ஓகே இங்கே தான் இருக்குது 43.
4317 4317 ஞாபகம் வச்சு இன்னும் மறந்துடக்கூடாது. 4317 இவனை தூக்கிப்போம். ஓகே 4 7 6 4 வச்சாச்சு. இப்போ அப்புறம் 3 அப்புறம் 1 அப்புறம் 7. ஓகே 7 மாட்டியாச்சு. ஓகே இது திறந்துடுச்சு. ஓகே இது உள்ளே ஒன்று போட்டுரும். ஐயோ என்ன போட முடியல, ஒரு ஒழுங்காக போடலையோ. கிட்ட போய் ஒழுங்கா அவ்வளோதான் தூக்கி போட்டாச்சு எப்படியோ இவனை. இனிமேல் இவன் தொல்லை நமக்கு இல்லை. நல்ல வேலை ப்ளூ கலரை பிச்சானே. பிங்க் கலருக்கு நம்மக்கிட்ட காயின் இருக்குது, காயின் இல்லை. ஓகே ப்ளூ கலரை தூக்கிட்டு போய் இங்கே போடுவோம். ஓகே போட்டாச்சு. ஓகே இப்போ இந்த லிவரை பிடிச்சி இழுத்தோம்னா பவர் சப்ளை ஆன் ஆகிடும். ஓகே மக்களே, ஒரு வழியாக நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ நம்ம எஸ்கேப் ஆகும். ஐயோ இன்னும் ஈவில் மூடுக்கு மாட்டான் போல் தூக்கி போட்டதுனால. இப்போ நம்ம எப்படி இவங்கிட்டேருந்து தப்பிச்சு ஓட போகிறோம்? ஓகே அப்படியே பார்த்துப்போம். அதெல்லாம் தப்பிச்சு ஓடிடலாம், நம்மளால் முடியும். we can do it. ஓகே ஸ்ட்ரெயிட்டில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே முயல் குட்டி எங்கள் முயல் குட்டியை தான் நம்மளை என்னடா அப்படி பார்த்துட்ருக்கு, அங்கேருந்து மறைஞ்சிட்டான். ஓகே இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. ஓகே லிஃப்ட்டை கூப்பிடுவோம். என்னடா சத்தம் கேட்குது பின்னாடி, என்னடா நடந்து வர? ஐயோயோ என்ன இவ்வளோ பெருசாக மாட்டான்? டே என்னடா ரெக்கலாம் முளைச்சிருக்கு உனக்கு? ஐயோ துரத்துறானே. டேய் கதவு வேண்டா போட்டுனது. நல்ல வேலை முன்னாடியே பார்த்ததுனால கீ இங்கே இருக்குது, எடுத்து திறந்துப்போம். ஓகே சீக்கிரம் போனோம். பயங்கரமாக நம்மளை சேஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். ஐயோ இங்கே யாரா 2 பூட்டு போட்டது? ஐயோ அது என்ன போட்டுன்னு வர தெரியலையே. இங்கே ஒன்று இருக்குது, திறந்துருவோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள், ப்ளஸ்ஸு. ஐயோ ப்ளஸ் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இங்கே இல்லை. ஐயோ கிட்ட வேண்டா. ப்ளஸ் சிம்பிள் எடுத்தாச்சு. சோழி முடிஞ்சு. ஓகே we can ட்ரை அகெயின், நம்மளால் முடியும். இப்போ நமக்கு சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியும், அதனால் கரெக்டாக எடுத்துப்போம். கரெக்டாக எடுத்து நம்ம அந்த டோரை திறந்து தப்பிச்சிருவோம். ஓகே இங்கே இருக்குது, சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் பயங்கரமாக நம்மளை சேஸ் பண்ணிகிட்ருப்பான் ஒருத்தன். கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காமல் சேஸ் பண்ணுறான். ஓகே அந்த பிங்க் கலர் எங்கே? இங்கே தான் இருக்குது. ஓகே சீக்கிரம் போய் திறப்போம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் இங்கே தான் இருக்குது. ப்ளஸ் சிம்பிள் எடுத்தாச்சு. சூப்பர். அன்லாக்கை பண்ணியாச்சு. அவ்வளோதான், கதவு மூடிடா. ஐயோ அப்பா எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். கதவு மூடி. ஓகே இப்போ நம்ம எந்த வழியாக போகணும்? இதை தான் திறக்கணுமோ? ஓகே திறந்து நம்ம சீக்கிரம் போவோம். ஐயோ பின்னாடியே வரான்னு நினைக்கிறேன். அங்கங்கே வேரெல்லாம் முளைக்குது. ஏய் மேல்குட்டி, என்னடா அங்கங்கே வேரெல்லாம் முளைச்சி நம்மளை தடுக்க பார்க்குது. கதவு மூடிடா. ஐயோ அப்பா முயலை குட்டி எங்கே போயிருந்த? ஆளையே காணோம். ஓகே ஒரு வழியாக நம்ம எப்படியோ தப்பிச்சிட்டோம், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே ப்ளஸ் இயர் டு ஸ்டார்ட்னு போட்டிருக்கு. ஓகே முயல் குட்டி எங்கே? இங்கே தான் உட்காந்துட்ருக்கியா முயல் குட்டியே? வரலையா நீ? எதுக்கோ அது வெயிட் பண்ணுதான் முயல் குட்டி. சரி நீ வெயிட் பண்ணு. இவன் என்ன பாட்டு கேட்டுட்ருக்கான்? இவன் சும்மாவே எதனா ஒன்று செஞ்சிட்ருப்பான். இது என்ன கீ? சரி ஃபஸ்ட்டு இவனுக்கு பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து பாட்டில் எடுத்துகிட்டு வர வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே பாட்டில் எங்கே? பாட்டில் எடுத்தாச்சு. டேய் குடிச்சிட்டான். குடிச்சு முடிச்சோடனே வேலையை காமிச்சிட்டான். ஓகே இவனை கொண்டுட்டு போய் சேஞ்சிங் டேபிள் வச்சுருவோம். ஓகே டைப்பரு என்ன டைப்பர் எடுக்க முடியல? அடே உன்னை யாரா அதுக்குள்ளே கீழே உள்ள சொன்னது? ஏன்ச்சி மேலே உட்கார்றா. ஓகே இவனை இப்படி போட்டுருவோம். அப்புறம் நம்ம போய் டைப்பரை எடுத்துகிட்டு வருவோம். எங்கடா இங்கேருந்து அவனை காணோம். இதை இங்கேயே பக்கத்துலேயே போட்டு வைப்போம். தூரமாக வச்சாதானே அவன் அதுக்குள்ளே காணாமல் போயிடறான். டேய் உன்னை யார் அதுக்குள்ளே ஏஞ்சி உட்காந்து டிவி பார்க்க சொன்னது? பிச்சு விடுவோம் பிச்சு. அவன் தான் இவனை போட்டாச்சு. இப்போ சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. என்னடா மறைஞ்சிட்டான்? மறுபடியும் பாட்டில் எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து கொடுக்கணுமா? ஏதோ சரியில்லையே. எப்போவும் இந்த இடத்துல இந்த மாதிரி கீழே வைக்க மாட்டாங்க. முதல்ல பாட்டை நிறுத்துறா.
எப்போவும் இந்த இடத்துல கீழே வைக்க மாட்டாங்க, இன்றைக்கி வச்சுருக்காங்க. அப்போ ஏதோ சம்திங் இஸ் ராங். அவங்க ஃபஸ்ட்லேயே நம்மக்கிட்ட சொன்னாங்க சொல்கிறது எதையும் கேட்கக்கூடாதுன்னு. ஒருவேளை இது அதுவாக கூட இருக்கலாம். ஓகே, லிஃப்ட் ஏதோ ஒன்று திறந்துருக்கு. அங்கே ஏதோ ஒரு கீ கேட்குது, அது என்ன கீன்னு தெரில. எல்லோ கலர் ட்ரையாங்கிள் கீன்னு ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, இவன் என்ன பண்ணுறான்? ஓகே, இந்த கீயை எங்கேயோ வச்சுட்டு நம்ம மேலெலாம் லிஃப்ட்டு திறந்துருக்கு, அதை போய் பார்ப்போம். இங்கே எங்கேயும் கீ இருக்க மாதிரி தெரியல. ஓகே, நம்ம மேலே போவோம். ஓகே, ஆமாம், வீட்டு மொட்டை மாடியில் வந்து யார் லிஃப்ட்டை வச்சது? சரி, ஓகே, ஏதோ ஒன்று. எல்லாம் இந்த பையன் வேலையாக தான் இருக்கும். என்னடா லைட்லாம் பிளிங்காகி ஆன் ஆகுது. திறந்துடுச்சா? இன்னும் மறுபடியும் அட்மாஸ்பியரே சரியில்லை. என்னடா அங்கங்கே கண்ணுலாம் இருக்குது. டேய், இந்த சாவியை ஏன்டா உடச்சி வச்சுருக்க? இவனை நம்பி இங்கே வச்சுட்டு போனது தப்பாக போச்சு மக்களே. சாவியை உடச்சி வச்சுருக்கான். இந்த ரூம் திறந்துருக்கு. இதுதான் மக்களே அந்த எல்லோ கலர் ட்ரையாங்கிள் சாவி. ஓகே, இதை எடுத்து போய் அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு திறந்து பார்ப்போம். ஓகே, இங்கே தான் எக்ஸிட் இருக்குது. சூப்பர், நம்ம எக்ஸிட் ஆகிடுவோம். அதுதானே பார்த்தேன். இவன் எப்படி நம்மளை எக்ஸிட் ஆக விடுவான்? மக்களே, இந்த பிங்க் தானே நம்ம கீழே பார்த்தோம். ஐயோ, அதை தான் இவன் உடச்சிட்டானே. டேய், எதுக்குடா உடச்ச? அதை தான் இவன் உடச்சிட்டானே. இப்போ நம்மளால் எப்படி தப்பிக்க முடியும்? அட பாவி, எல்லாம் என்ன சொல்லணும். இவனை நம்பி இந்த கீயை இங்கே வச்சுட்டே போயிருக்கூடாது. உடச்சி வச்சுருக்கான் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஓகே, நம்ம மேலேருந்து வந்தோமே ஒரு லிஃப்ட்டு, திருப்பி அந்த லிஃப்ட்டு வழியாகவே போய் பார்ப்போம். ஓகே, இந்த குட்டி சாத்தான் இங்கே தான் இருக்கிறான். டேய், எதுக்குடா அந்த சாவியை உடச்ச? எதுக்குடா உடச்ச? டேய், ஓகே, இந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம லிஃப்ட்டு வழியாகவே திருப்பி போயிடுவோம். ஓகே, இப்போ நம்மளை சோஃபாவில் உட்கார சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஒன்றுமே புரியலையே. கேட்கக்கூடாது, கன்ஃபார்ம் ஆகிட்டேன். கேட்கவே கூடாது. திருப்பி வந்து உட்காந்துட்டான் பாருங்க இவன். நம்ம அந்த லிஃப்ட்டு வழியாக போய் பார்ப்போம். போடா சீக்கிரம் போடா. அந்த குட்டி பிசாசு மறுபடியும் வந்துட போகுது. ஓகே, பட்டன் அமுக்கியாச்சு. மறுபடியும் பிளிங்க் ஆகுது. அட்மாஸ்பியர் மாறிடுச்சு. இந்த சாவி பாருங்கள் மக்களே, இந்த சாவி அப்படியே இருக்குது. ஓகே, இப்போ அந்த ரூம் திறந்தா இருக்குது. ஓகே, இந்த சாவியை போட்டு நம்ம இப்போ எக்ஸிட் வழியாக வெளில போயிடுவோம். என்னடா படிக்கிட்டு போகுது, எக்ஸிட்டுன்னு சொன்னீங்க? ஓகே, போப்போம், சீக்கிரம் போ, மேலே தான் எக்ஸிட் இருக்குது. இந்த ஆடு வேறு அடிக்கடி வந்து தொல்லை பண்ணிகிட்ருக்கு. சீக்கிரம் போட. எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். பின்னாடி வரானா? வரல. ஓகே மக்களே, எக்ஸிட் கிட்ட வந்துட்டோம். இந்த டோரை திறப்போம். ஓகே, என்னடா டோருக்குள்ளே மறுபடியும் இன்னொரு டோர் இருக்குது. ஓகே, இந்த டோரையும் திறப்போம். ஓகே, இவன் என்ன இங்கே உட்காந்துட்ருக்கான்? டேய், என்னடா இங்கே உட்காந்துன்னு இருக்க? ஓகே, நம்ம எப்படியே போவோம். ஐயோ, நீ தானாடா? டேய், ஏன்டா பறந்து வந்தலா பயமுத்துற? இப்படிலாம் பயமுத்தாதடா, அப்புறம் நான் பயந்துருவேன்டா. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா? டேய் தம்பி, இங்கே பாரு, இப்படிலாம் பயமுத்தக்கூடாது. ஓகே, இங்கே ஒரு டோர் இருக்குது, இப்படிக்கா போவோம். ஓகே, எத்தனை டோர்ரா? வழியாக இருக்குது. ஓகே தம்பி, இங்கே பாருப்பா, நாங்களாம் ஒரு வாட்டி போயிடுவோம், 2 வாட்டி போயிடுவோம், அதுக்கு மேலாம் போயிட மாட்டோம். சரியா? நீ எந்த பக்கம் வெடிச்சு போனாலும் சரி, பார்த்துக்கோ தம்பி, பார்த்து வச்சுக்கோ. நான்லாம் போயிட மாட்டேன், நான்லாம் ஒரு 2 வாட்டி தான் போயிடுவேன். என்னடா இந்த ரூம் இப்படி இருக்குது? இவன் பெட்ரூமா இது? இப்படி இருக்காது இவன் பெட்ரூமு. சரி, ஓகே, நமக்கு என்ன, அதை தாண்டி போயின்னே இருப்போம். என்னடா டேய், வந்த இடம் மாதிரி இருக்குது. அடே, என்னடா சுற்றி வந்த இடத்துக்கே விட்றீங்க? ஐயோ, இவனே டிவி மேலே உட்காந்துருக்கான். என்னடா? ஐயோ, இந்த டிவி என்னமோ பண்ணுது நம்மள. ஒருவேளை இந்த டிவியை பார்க்கக்கூடாதோ அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேலே வாட்ச் டிவின்னு போட்டிருக்காங்க, அப்படின்னா நம்ம டிவி பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே இத்தனை டிவி இருக்கே, எப்படா தப்பிச்சு போகிறது? டேய், ஐயோ, அங்கங்கே, கீழே என்னடா அவ்வளோ பெரிய டிவி இருக்கா? ஐயோ, காலி ஆகிட்டோம்.
ஓகே, இந்த தடவை பக்காவாக டிவியவே பார்க்காம போகிறோம். அதுவும் முக்கியமாக கீழே அந்த ஒரு பெரிய டிவி இருக்குது, அதுக்கிட்ட தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே தப்பிச்சாச்சு. கீழே இருக்கிற டிவியை மேலே பார்ப்போம், அவ்வளோதான் தப்பிச்சிட்டோம். மறுபடியும் இன்னொரு ஒரு டிவி, அப்படியே மேலே பார்த்துட்டே போவோம், அவ்வளோதான் தப்பிச்சாச்சு. இந்த டோரு என்னடா லாக்கில் இருக்குது டோரு? டோரை தரங்கடா. ஒருவேளை இந்த பக்கம் டோர் இருக்கா என்ன? இந்த டோரும் லாக்கில் இருக்குது. இங்கே தான் இருக்குது டோரு. ஓகே திறந்தாச்சு. இன்னும் இந்த டிவி பிரச்சனை முடியலையா? எத்தனை டிவிடா? அவன் ஒரு டிவி வாங்குறதுக்கே படாத பாடுபட்டுருக்கான். இங்கே என்னடானா அத்தனை டிவியை பறக்க விட்டுட்ருக்கானுங்க. ஓகே யாரா நீ? அந்த குழந்த தானா? எவ்வளோ பெரிய டிவியில் போகுது. என்ன குழந்த மூஞ்சி டிவியாக இருக்குது? என்னடா அவன் மூஞ்சி டிவியாக இருக்குது? ஐயோ இவனை ஸ்க்ரீனை பிளர் ஆக்குறான், கீழே போட்டுரும். நமக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத? என்னடா மறுபடியும் சுற்றி ஒரே இடத்துல ஊறிங்களாடா, எப்பட்றா? ஓகே இந்த டோரை தரப்போம். இப்போ என்ன புது விதமாக உட்காந்துட்ருக்கான்? உனக்கெல்லாம் ஒரு சிம்மாசனமா? இறங்கடா கீழே. ஓகே என்னடா எக்ஸிட் கிராஸாக இருக்குது? முயல் குட்டி சீக்கிரம் ஓடு, எக்ஸிட் அங்கே தான் இருக்குது பாரு. ஓடிப்போ முயல் குட்டி, சீக்கிரம் ஓடு. நானும் ஓடி வரேன். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக படுக்கிற மாதிரி இருக்குது. என்னடா படுக்க போட்டிங்க? என்ன நவர முடியல இதுக்கு மேலே? என்னடா படுக்க போட்டிங்க? என்ன இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, இதுவில் போகணுமா? முயல் குட்டி எப்பட்றா போகணும்? முயல் குட்டி சொல்கிறா. குழந்த, ஐயோ உள்ளே போட்டுச்சு இந்த குழந்தைங்க என்ன தான் பண்ணுறதோ. எங்கேயோ வந்து இறங்கியிருக்கோம், எங்கே வந்து இறங்கியிருக்கோம் தான் தெரில. இதுவும் ஏதோ ஒரு இடம். எத்தனை இடம்டா மாற்றி போக வேண்டியதாக இருக்குது. முயல் குட்டி எங்கே முயல் குட்டி? எனக்கு பயமாக இருக்குது. ஐயோ ஃபோட்டோவெல்லாம் கீழே தள்ளி விட்டு பயமுத்துறானுங்களே. எக்ஸிட்டு அதான் நான் பார்த்தேன், எக்ஸிட்டுன்னு போட்டலாம் நம்மளுக்கு போக விட மாட்டானுங்க. ஏன்னா இந்த இடம் மாறி இருக்கு. இப்போ தான்டா இந்த வழியாக வந்தேன், கண்ணாக இருக்குது. ஐயோ ஓகே இப்படிக்கா போவோம். இங்கே ஒரு டோர். என்னடா டோர்லாம் தானாக திறக்குது? டோர் சர்வீஸ் வேறு பண்ணுவீங்களா? என்னடா ஒரே முயல் குட்டியை தப்பாக பண்ணி வச்சுருக்கீங்க. ஒருவேளை இந்த பேய்க்கு இந்த முயல் குட்டியை பிடிக்காது போல், நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால. அதனால தான் இப்படி ஃபோட்டோஸில் வருது. ஓகே நம்ம இப்படிக்கா டோரை திறந்துட்டு போவோம். ஓகே இது என்ன பெட்ரூமா? இந்த பக்கம் நம்ம வந்த டோரு. சரி ஓகே இந்த பெட்ரூமை திறப்போம். என்னடா பெட்ரூமுக்குள்ளே ரூமாக இருக்குது, இத்தனை வாட்டி. இங்கே ஏதோ ஒரு டோர் உடஞ்சிருக்கு. ஓகே இந்த வழியாக போவோம். என்னடா இத்தனை கண்ணு இருக்குது உனக்கு? இங்கே உட்காந்துருக்கிறதே சரியில்லையே, கிட்ட போனால் எதனா பண்ணுவானா? இவர் ஸ்பீடாக சுற்றுது. ஓகே நம்ம சைடாக அப்படியே தப்பிச்சு தானே பார்த்தேன், தப்பிச்சுலாம் போக விட மாட்டான் நம்மளை. நீ என்னடா பார்க்குற? நான் இப்படிக்கா போயிடுற, வழி விட்றா. இது என்ன இடம் தெரியலையே. மேலே வேறு பெரிய சூரியன் ஒன்று இருக்குது. சூரியனா கண்ணான்னு கூட தெரியல. அது முயல்குட்டி நீ என்ன கீழே பார்த்துட்ருக்க? ஒரு வேளை நம்ம கீழே குதிக்கணுமோ? கீழே குதிக்க முடியல. ஒருவேளை அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து கீழே போடணுமோ? ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே, என்ன தாப்பா? வாடா, உன்னை இப்போ நான் தூக்கின்னு போய் கீழே போட போகிறேன் பாரு. சிரிச்சிட்டே இருக்கிற, சிரித்த முகமாக அப்படியே போய் கீழே உள்ள பார்க்கலாம். போயிட்டு வா. ஐயோ என்ன இடம்லாம் அதிருது. ஓடிடா முயல் குட்டி. அந்த பக்கம் அந்த பேய் வந்துட போகுது. சீக்கிரம் வா. இப்படிக்கா வா. ஐயோ எப்படி கிளம்பி வரப்போகுதுன்னு தெரியல அந்த பேய். திரும்பி பார்ப்போம். என்ன பேய் வரும்னு பார்த்தா வேறு என்னமோ வந்திருக்கு. நம்ம போகிறதுக்கு வழியா? நான் கூட பேய் நினச்சி பயந்துடுச்சு பின்னாடிலாம் ஓடி வந்துட்டேன். சரி ஓகே அந்த வழியில் போவோம். முயல்குட்டி ஆல்ரெடி போயிட்டியா? சரி ஓகே நம்மளும் போவோம். பின்னாடி அந்த பேய் வருதான்னு பார்த்துக்குவோம். வரல. சீக்கிரம் போவோம். என்னடா யாரா நீ? இப்போ என்னடா பண்ண? ஃபோட்டோக்குள்ளே போயிட்ட. ஒருவேளை நம்மளும் அந்த ஃபோட்டோக்குள்ளே போகணுமா? கிட்ட போவோமா? சரி போவோம். இன்னும் ஏதோ சிம்பிள் வருது, ரவுண்டு உள்ள மேலே ஒரு கோடு. இங்கே நிறைய ரூம்ஸ் இருக்குது. நம்ம அது கோடை கரெக்டாக இதோ இங்கே தான் இருக்குது. அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி போனோன்னு நினைக்கிறேன். ஓகே பார்த்துக்கலாம்.
ஓகே, இப்போ இப்படிக்கா போவோம். இங்கே ஒரு டோர் இருக்குது. அந்த குட்டிச்சாத்தான் துரத்தாத வரைக்கும் நல்லது தான். சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே துரத்த ஆரம்பிச்சிட்டான். டேய் ஏன்டா இப்படி இல்லாமல் கொஞ்ச நேரமாவது கேப்பை குடிச்சு துரத்துறா. இப்படி உடனே துரத்துட்டு இருந்தா எனக்கு கால் வலிக்குதுடா ஓடி ஓடி. அங்கங்கே காண்ட் எஸ்கேப்பு, மரம் வேரெல்லாம் வேற அங்கங்கே வந்து மறைக்குது. ஐயோ என்னடா இப்படிக்கா வர? டே இப்போதான்டா அப்படிக்கா வந்த, ஏன்டா சுற்றி என்னை தொல்லை பண்ணுற? சீக்கிரம் ஓடி போனோம். ஐயோ இங்கேயே மூட்டான்டா. இவனை என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. எங்கே போனான்னு முடியல. இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, பார்த்தாச்சு. ஓகே, அந்த சிம்பிள் தோ இங்கே தான் இருக்குது, நடு சிம்பிள் தான். ஓகே திறந்தாச்சு. சீக்கிரம் போனோம். வந்துட போகிறான். பின்னாடியே தோத்தின்னு இருப்பான் நம்மள. இங்கே ஒரு சிம்பிள் இருக்குது, பார்த்துட்டேன். ஓகே, அது என்னமோ வித்தியாசமான ஒரு சிம்பிள். ஓகே கதவு முடியறா. நல்ல வேலை உள்ளே வரல, அதுக்குள்ளே கதவு முட்டும். இங்கே என்ன? ஓ ஷஃபில் ஆகுதா? சரி ஓகே, சீக்கிரம் ஷஃபில் ஆகுது. வெளில வந்துட போகுது. ஓகே மக்களே, இதுதான் நினைக்கிறேன். ஓகே தரப்போம். தப்பான வழியா? சரி ஓகே, மறுபடியும் ஆடுவோம். ஓகே ப்ரெஸ்ட்டு வேக்கப்பு. ஓகே நல்ல வேலை, ஸ்டார்டிங்லேருந்து வராமல் இந்த இடத்துலேருந்து வந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே இப்போ அந்த சிம்பிளை நல்லா பார்த்தாச்சு. கதவை மூடிடுவோம். இப்போ அந்த சிம்பிளை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே சீக்கிரம் ஷஃபில் ஆகு. மக்களே இதோ இங்கே தான், நம்மக்கிட்டே தான் இருக்குது ஃபஸ்ட்டு டோரு. ஓகே இது திறந்து போவோம். நல்ல வேலை கரெக்டான டோரு. சரி ஓகே சீக்கிரம் போகணும். போ டே முயல்குட்டி, நீங்கள் தான் இருக்கியா? சீக்கிரம் வாணியும். முயல்குட்டி தான் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. இதுவரை நமக்கு இந்த மாதிரி கேமில் யாருமே ஹெல்ப் பண்ணதே இல்லை. அந்த முயல்குட்டிக்காவது ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஓகே இங்கே ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்குது, இதுக்குள்ளே போவோம். ஓகே என்னடா இருட்டாயிடுச்சு. ஓ ஸ்லைடிங்கா? சறுக்கு. ஐயோ டப்புன்னு கீழே வந்துட்டோம். கால் உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். டேய் என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கு, நானே இவ்வளோ குட்டியாக இருக்கேன். பின்னாடி பார்க்காம ஓடினே இருக்கணும். என்னடா எக்ஸிட் இவ்வளோ குட்டியாக இருக்கும். முயல்குட்டி சீக்கிரம் ஓடு, எக்ஸிட் அங்கே தான் இருக்கு பாரு. போ. இந்த குழந்தை வேறு எனக்கு தோத்தினே இருக்குது. என்னடா பொம்மைங்களாம் இவ்வளோ பெருசாக இருக்குது, நான் மட்டும் இவ்வளோ குட்டியாக இருக்கேன். முயல்குட்டி போ. ஓ முயல்குட்டி தான் நமக்கு வழி காமிக்குது. சூப்பர். முயல்குட்டி அப்படியே ஃபாலோ பண்ண போய் நம்ம தப்பிச்சிடணும். போடா முயல்குட்டி, அங்கே ஏன்டா நின்று இருக்க? சீக்கிரம் போடா. ஓகே ஐயோ என்னடா இந்த இடம் மூடிச்சு. சரி இந்த வழியாக போவோம். முயல்குட்டி போ சீக்கிரம் போ. முயல்குட்டி அந்த பக்கம் இங்கே போகுது, அது பின்னாடியே போவோம். ஓகே எக்ஸிட் வந்துச்சு. சீக்கிரம் முயல்குட்டி வா போவோம். அப்படியே ஒரு வழியாக தப்பிச்சிட்டோன்னெலாம் நினைக்காதீங்க. இன்னும் ஆக்ட் 3 ஆக்ட் 4லாம் இருக்குது. ஓகே ரன் லிட்டில் ராபிட், யூ வில் நாட் த ஒன்லி ஒன், தேர் வில் பி ஆல்வேஸ் பி மோர். ஓகே நமக்கு ரேபிட் மட்டும் இல்லை, நிறைய ஹெல்ப் பண்ணுன்னு போட்டிருக்காங்க. சரி ஓகே அது என்னவோ நம்ம அப்புறம் பார்த்துப்போம். ஓகே லோடிங் ஆகுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சா? ஓகே மக்களே அவ்வளோதான் மக்களே இந்த ஒரு வீடியோ. ஒரு வேளையாக நம்ம ஆக்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆக்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கே ஆக்ட் 3 வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மக்களே, இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகு கேமிங். அவ்வளோதான்.